Hi friends, hello vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டார்கெட் வரலும் கம்ப்ளீட்டா ரீச் ஆகறவங்க ஹோல்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா fear with panic. fearக்கும் panic-க்கும் டிஃபரன்ஸ் என்ன? ரெண்டும் ஒன்று அப்படி நினச்சிருக்காங்க நிறைய பேர் நம்ம ட்ரேடிங்கில். அதாவது நம்ம நிறைய விஷயத்தில் இதில் அப்ளை பண்ணலாம். நம்ம ட்ரேடிங்கில் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபியருக்கும் பேனிக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வேறு அதுவே வேறு. ஃபியர் அப்படின்னா என்னென்னா பயம். ஓகேங்களா? பயம் வேறு, பேனிக் வேறு. இப்போது ஃபியர் பயம் அப்படின்னு எப்படி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் முக்கியமான ஃபைல் எடுத்துகிட்டு போன மாதிரி உங்கள் எம்டி வந்து கேட்பார். ஓகே, நீங்கள் மறந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஆஃபீஸ் போய் காரில் பார்க்குறீங்க, பின்னாடி ஃபைல் இல்லை. கிட்டத்தட்ட ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எம்டி கிட்ட காமிச்சே ஆகணும். இது வந்து ஃபியர், பயம். ஓகேங்களா? பயம். இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் என்ன? போயிட்டு நீங்கள் 40 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டு அந்த 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் எடுத்து போய் கொடுத்துனா ப்ராப்ளம் சால்வ். ஓகேங்களா? ஸோ பயம் வந்து போயிடும். பேனிக் அப்படின்னா என்னென்னா சொல்யூஷன் இல்லை. ஓகே, சொல்யூஷன் இல்லை. சொல்யூஷன் இல்லாமல் ஒரு ஒரு விஷயம் வருது, நமக்கு பயம் மாதிரி வருதுன்னா அதுதான் பேனிக். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்ரேடிங், இன்னைக்கு எக்ஸாம்பிள் ட்ரேடிங் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ பாருங்கள், இது மார்னிங்கில் வந்து உங்களுக்கு கீழே போனால் சேல் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு என்னுடைய 419 ப்ரைம் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆனால் பிடிக்காது. ஓகேங்களா? என்னது ஸ்டாப் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்வாங்க. ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு இருக்குதுன்னா அதில் பாருங்கள், அதுக்கு நம்ம கரெக்டான ஸ்டடியில் அப்ளை பண்ணி ஸ்டாப் லாஸ் ஆச்சுனாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸோ என்னுடைய ப்ரைமில் தெளிவாக ட்ரேட் பண்ணுறவங்களோ இந்த ஸ்டாப் லாஸ்க்கு பயப்பட்டுருக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, கொடுத்துட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே விஷயம் தெரியாமல் ஜஸ்ட் பிளைண்டாக நம்ம இதுக்கு கீழே சேலுக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம சேல் எடுத்துட்டோம் அப்படின்னு இந்த பொசிஷன் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 1/2 hour கேனில் ரன் ஆகிருக்குறீங்களா? இந்த ரன்னிங்கில் பேனிக் ஆகுறீங்களா இல்லை ஃபியர் இருக்குதுங்களா? உங்களுக்கு பேனிக் ஆகிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப வந்து பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பயம் வேறு, பேனிக் வேறு. பயமாக இருக்குதுன்னா என்ன? வேலை மாதிரி எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுமோ அப்படின்றது வந்து பயம். எஸ்எல் ட்ரிகர் ஆகுமா ஆகதா தெரியாது, டார்கெட் வருமா வராதா தெரியாது. ஓகேங்களா? எதுவும் தெரியாது அப்படின்னா பேனிக் அது. ஓகே, பேனிக் ஆனீங்கன்னா உங்களுடைய உடல் நலமும் கெடும், உங்களுடைய வெல்த் ரெண்டுமே போயிடும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரேடிங்கில் பொறுத்தவரையிலும் பயமும் இருக்கக்கூடாது, பீதியும் இருக்கக்கூடாது, ஃபியரும் இருக்கக்கூடாது, பேனிக் இருக்கக்கூடாது. இதை கட்டுப்படுத்த அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பேனிக் கண்டிஷன் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஃபியர் கண்டிஷனுக்கு வரலாம். ஃபியர் என்னென்னா ஒரு சில லேசான அச்சம். அதாவது என்னென்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ண வேண்டியிருமே, அந்த மாதிரி இருக்கிறது வேறு. ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? டார்கெட் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? டார்கெட் வந்து இன்னொரு ட்ரேட் பண்ணலாமா? ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ட்ரேட் பண்ணலாமா? எவ்வளோ மணி? இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவு இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது வந்து பேனிக்கில் போய் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பேனிக்ன்றதுனா உங்களோட லாபம் வருமா நஷ்டம் வருமா தெரியாமல் இருக்கிறது வந்து பேனிக். உங்களுக்கு தான் ஸ்டாப்பில் ஹிட் ஆகிடுன்னு தெரியலைங்களா? அப்போ பேனிக் ஆக வேண்டிய அவசியம் என்ன? பேனிக் ஆக வேண்டிய அதாவது ஸ்டாப் லாஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எல் வந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஒத்துக்குங்க. எஸ்எல் வந்து இல்லாமல் ட்ரேடே கிடையாது. எஸ்எல் வரும், ஆப்வியஸ்லி ஒத்துங்க. எஸ்எல் வந்தால் என்ன பண்ணணும்? சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். இல்லை உங்ககிட்ட மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா? இன்றைக்கி ட்ரேடிங்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி, இன்றைக்கி ட்ரேடிங்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். இது ஆல்ரெடி இன்றைக்கி டேட், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லேட்டாக வந்து ஷெட்யூல் வைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து இன்றைக்கி டேட் வந்து 21/01/2021. ஓகே, இன்றைக்கியோட நிலவரம் பேங்க் நிஃப்டி இது நீங்கள் என்றைக்கு இந்த வீடியோ வருதோ நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேனிக் ஆகாதீங்க தயவு செஞ்சு. ஃபியர் வேறு, பேனிக் வேறு. ஃபியர் இருந்தால் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க. ஃபியர் கூட வர தேவை. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து நாளைக்குடைய ப்ராஃபிட் அது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வேல்யூபிள் வீடியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.